வணக்கம் நண்பர்களே, நான் வைத்தியர் கனகராஜ். என் கையில் இருக்கிறது தான் கருப்பு எள்ளு. பழமொழி சொல்லுவாங்க, இளைத்தவனுக்கு எல்லை கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடும்பாங்க. இப்போ என் கையில் இருக்கிறது எள்ளு. இது கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளு எதுக்கு பயன்படுதுன்னா, ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இந்த எள்ளை நைட்டில் ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நல்லா மென்று நிதானமாக சாப்பிடுங்க. இது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது தான் இப்போ என் கையில் இருக்கக்கூடிய எள்ளு. இந்த எள்ளில் என்னோடய பாட்டி ஒரு பூரணம் செய்வாங்க. அது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் வீட்டில் சந்தவை நெரிப்பாங்க. அந்த சந்தவை நெரிக்கும் போது அந்த சந்தவைக்கு சைடிஷாக இந்த எள்ளை தான் பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எள்ளை வறுத்துருவாங்க. வறுத்து இதை கொஞ்சம் தனியாக பவுடர் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலை, அந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் தனியாக பவுடர் பண்ணிக்குவாங்க. இந்த பொட்டுக்கடலை எள்ளு இது ரெண்டும் சேர்ந்தது பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு கூட சில சமயம் அவங்க பொடிச்சு வச்சுக்குவாங்க. இந்த சந்தவையை நெரிக்கும் போது இந்த பூரணம் சொல்லக்கூடிய இந்த பூரணத்தை அதில் போட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா பிசைஞ்சு, இந்த சினிமா படத்தில் சொல்கிற மாதிரி கவலமாக உருட்டி தருவாங்க. பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி தருவாங்க. அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக தருவாங்க. அப்படி தரும்போது என்ன நடக்குதுன்னா, நரம்பு மண்டலங்கள் வலிமையாகுது. வளரும் ஆண் பிள்ளைகளுக்கு தசை நார்கள் வலிமையாகுது. அவன் நல்லா ஆக்டிவாக இருப்பான். அதே மாதிரி வளரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவனோட வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அந்த உயரம் கூடும். இது மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யக்கூடியது இந்த கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளு இப்போ நான் சொன்ன பூரணத்தை தாய்மார்கள் நிச்சயமாக வளரும் ஆண் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.